பெண் எப்படி சார் இருக்கும், எந்த வழியில சார் பெண் கிடைக்கும்? அதாவதுங்க, 7ஆம் இட எந்த காரகத்துவம் வருதுன்னா சனியோட காரகம். சனினாவே வந்து பாத்தீங்கன்னா வந்து தெற்கு அல்லது மேற்கு திசையை சனி குறிப்பார். சோ இந்த மேற்கு திசையிலிருந்து பூர்வீகத்திலிருந்து வரன் வரும். ஃபர்ஸ்ட் விஷயம், பூர்வீகத்திலிருந்து உங்களுக்கு மேற்கு திசையிலிருந்து வரன் வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கும். புரியுதுங்களா? ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா வந்து பெண்ணுடைய குணம் எப்படி சார் இருக்கும்னா, ஆக்சுவலா வந்து 7ஆம் இடத்ததிபதி வக்ரகதியில போயிட்டு கேது கூட சேர்ந்துடுறார். பொதுவா சனி வக்ரமாகாம கேது கூட சேர்றது நல்ல விஷயம். ஏன்னா சனியுடைய கெட்ட பலனை இந்த கேது பகவான் கெடுத்துருவார், மாத்தி விட்டுருவார். கெட்ட நாளா மாத்திடுவாரு. ரெண்டாவது சனி வக்ரமாயி 8ஆம் போய் உட்காரும் போது வந்து சனி 8ல மறையாதுங்களா, அப்பங்க மறைவு கிடையாது. ஒரு கிரகம் வக்ரமாகும் போது தன் இயல்பு காரகத்துவத்துக்கு மாற்றமா இருக்கும். சோ அப்படி இருக்கும்போது சனி இங்க வந்து மறைவுனா மறைவு இல்லை, ஆக்டிவா தான் இருக்காங்க. இதுக்கு என்ன நீங்க எடுத்துக்கலாம்னு பாத்தீங்கன்னா, பொதுவா இங்க 7ஆம் இடத்ததிபதி அங்க போய் 8ல உட்காந்து இவர் வந்து இந்த வக்ரகதி அடையலாம் எப்படி இருக்குன்னா, திருமணத்திற்கு பிறகு மனைவி மூலியமாக ஒரு பிரச்சனை மூலியமா ஒரு அசிங்க அவமானத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகம். பட் ஆனா இவருங்க வக்ரகதி ஆகிறாங்க, கேது கூட இணையறாங்கும் போது பாத்தீங்கன்னா பிரச்சனை என்னவோ வரும், வராம இருக்காது. ஆனா அதோட தீவிரத்துவம் ரொம்ப கம்மியா இருக்கும். ஒரு சின்னதா மைனரா வந்துட்டு போகும், பெரிய அளவுல இருக்காது. அதே சமயத்துல பெண்ணாகப்பட்டவங்கிறது வந்து அதிகமா கோச்சுக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து பெண் வந்து அதிகமா கூட பேசக்கூட மாட்டாங்க, சைலண்டா இருக்க கூட வாய்ப்புகள் அதிகம். அதே சமயத்துல வரக்கூடிய பெண்ணுக்கு பிடிவாத குணங்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள், வரக்கூடிய பெண்ணுக்கு பிடிவாத குணங்கள் இருக்க வாய்ப்புகள் உண்டு. திருமணத்துக்கு பிறகு வந்து ஒரு இடப்பெயர்ச்சி இடமாற்றமா கொடுப்பது கூட மிக வாய்ப்புகள் மிக அதிகம். இதுதான் நம்ம அந்த ஜாத வயலாக சொல்ல முடியும். பட் இருக்கிறது வந்து குருவுடைய வீடாக இருக்கு. குரு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே ஆட்சி பெற்று இருக்காரு. புரியுதுங்களா? 12, 11, 10 தன் ஸ்தானத்துக்கு, புரியுதுங்களா, குரு வந்து அந்த ஸ்தானத்துக்கு கேந்திரத்துல வந்து அமர்ந்துடுறாங்க போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கையில ஒரு முன்னேற்ற வாய்ப்பு ஒண்ணு வரும். இந்த முன்னேற்ற வாய்ப்பை சரியா நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். வாழ்த்துக்கள், நன்றி. குரு வழிபாடு, விநாயகர் வழிபாடு மிக முக்கியம்.